எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎம் பாங் இன்னைக்கு ரால வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் சம்மர் ஸ்லாமில் நான் தோற்று போயிட்டேன், பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வர காரணம் என்னென்னா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆச்சு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். இப்போ மீண்டும் இந்த இடத்துக்கு வரதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரூ மேக்கின்டயர் என்னை வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நய வஞ்சகம் தான். அந்த நய வஞ்சகனை நான் சும்மா விட மாட்டேன். சேத், நீ உன் லிமிட்டை ரொம்பவே க்ராஸ் பண்ணிட்ட. நீ வந்து என்னோடய ஒய்ஃப் கொடுத்த வேண்ட உன் கையில் போட்டுக்கிட்ட. அதை நான் கேட்டதுக்கு நீங்கள் என்னை அடிக்க வந்த. ஸோ உன்னை ரெஃப்ரியாகவும் பார்க்காம நான் அட்டாக் பண்ணேன். ஸோ அதுக்கு பழி வாங்கும் விதமாக என்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நீ அமைஞ்ச. சேத், எங்கே இருக்க? சீக்கிரம் வாடா. இவ்வளோ நாள் எதற்காக ஒழிஞ்சிட்டு இருந்த? எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு இன்ஜுரி தான் 8 மாதம் ஆகும். 8 மாதம் இன்ஜுரிலேருந்து உன்னால் க்யூர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, ஆனால் 5 மாதத்துல இன்ஜுரி வந்து க்யூர் ஆனேன். எதற்காக? உன் கூட மோததுக்காக. சேத், எங்கே இருக்க? எங்கே இருந்தாலும் வாடா அப்படின்னு சொன்ன உடனே சித்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வராது அந்த இடத்துக்கு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை பார்த்து, சிஎம் பாங் நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம். உனக்கு 8 மாதம் இன்ஜுரி இருக்குன்னு சொன்னேன், ஆனால் 5 மாதத்தை க்யூர் ஆகி வந்துட்டேன்னு சொன்னேன். இதுக்கப்புறமா நான் எதுக்குடா வெயிட் பண்ணணும்? இப்போவே இந்த இடத்துலையே சண்டை போடலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கலத்திட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் சித்ரோலன்ஸு. 2 பேருமே சண்டை போடுறது நிற்கும் போது அப்போ ரூமா கேட்டுறாரு. ஓ நிப்பாட்டுங்கப்பா, ஒரு ஆசமான வெற்றியை போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தால் நீங்கள் வேறு இப்படி கிளம்பிட்டு கிடக்கீங்க. உண்மையிலேயே சார், நீ ஒரு கிறுக்குத்தனமான கோமாளி தான், பட் இருந்தாலும் ஒரு கோமாளித்தனத்திலேயே ஒரு நல்ல சிலம் பண்ணியிருக்கிற. அண்ட் சிஎம் பாங், என் தோல்வி உனக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவன் வீட்டில் உனக்கு ஒத்துணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன பாரு, இன்னும் உன்னுடைய ஒய்ஃப் அண்ட் டாகோடைய ப்ரேஸ்லெட் வந்து என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் கடுப்பாக்கி ட்ரூ மேக்கின்டரை விரட்டிட்டு இருக்காரு. ட்ரூ மேக்கின்டர் ஓடிட்டார். இந்த பக்கம் தனியாக இருந்த சித்ரோல்ஸை பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அவருடைய சுனாமி ஃபினிஷராலேயே பார்த்தீங்கன்னா மூழ்கு அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 ஃபினிஷர் மேலே போட்டு வாயிலிருந்து ரத்தத்தையே வர வச்சுட்டாரு. ஐயோ பாவங்க, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது சித்ரோல்ஸை பார்க்க.